காலையிலேருந்து நானும் என் வீட்டுக்காரரும் நெல் தான் காய வச்சுட்டு இருந்தோம். தம்பியை வந்துட்டு அம்மா தூக்கிட்டு போயிடுச்சு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம வீட்டில் வந்துட்டு படி நாங்கள் கட்டாதனால ஏணி வச்சு தான் நம்ம மாடிக்கு போனோம். அதனால் என்னால் ஏணி மேலே ஏறவே முடியல. கஷ்டப்பட்டு ஏறி போய் கொஞ்ச நேரம் தான் காய வச்சு என்னால் முடியல. அதுக்கப்புறம் நான் மாட்டினு இறங்கி வந்துட்டு என் வீட்டுக்காரர் தான் இப்போ சாயங்காலம் வரைக்கும் நெல் காய வச்சு அதுக்கப்புறம் இறங்கினாரு. பார்த்ததுக்கு வெயில் சுத்தமாகவே இல்லை. அப்புறம் ஈவினிங் போல் டீ குடிக்கணும்னு தோணுச்சு. அதனால் டீ வச்சுக்கிட்டு இருந்தேன். அது இல்லாமல் தம்பி வேறு வந்துட்டு விளையாடிட்டு இருந்தான். நானும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் வித்துக்குட்டி வேறு தூங்கிட்டேன்னா என் போய் அவனை எழுப்பி விட்டான். அதனால் கொஞ்ச நேரம் அவன் வேறு அழுதுகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் சமாதானப்படுத்திட்டு அப்புறம் வெளியே போய் கொஞ்ச நேரம் நடந்துட்டு உள்ள வந்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்தேன். காலையில் இன்றைக்கி கோலம் போட்டது எப்படி இருக்குன்னு கமெண்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள். அது நல்லா இல்லைனா கூட பரவாயில்ல, கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நைட்டுக்கு என்ன சமையல் பார்க்கலாமா? ரவா தான், வேறு எதுவுமே இல்லை. அது என்னால் செய்ய முடியாதுன்னு சொன்னதுக்கு என் வீட்டுக்காரர் செஞ்சுட்டு இருந்தாரா. சரி சாப்பிட்டுக்கலாம், யார் செஞ்சாலும் சரி சாப்பிட்ற மாரி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செஞ்சு கொடுத்தாரு. நாங்களும் சாப்பிட்டுட்டோம். இன்றைக்காவது சாரி கட்டி அழகாக ரெடி ஆகலான்னு பார்த்தாக்கா ரெடி ஆகவே முடியல. ஏன்னா காலையிலேருந்து ஏதாவது ஒரு வேலை இருந்தே இருக்குது. அதனால் எப்பயுமே இந்த நைட்டில் தான் பொழுதே போயிடுச்சு. இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்த நாள் யாராருக்கு இருக்க அனைவருக்கும்